எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்தருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் இந்த ஜும்மா உங்களோடு உரையாடுகிற வாய்ப்பினை அல்லாஹ் நசீபாக்கினான். கடந்த 2 ஜும்மா, ஒன்று ஹரம் ஷரீஃபிலே இருக்கும் வாய்ப்பு கிடைத்தது, இன்னொரு ஜும்மா மஸ்ஜிதுன் நபவியிலே மாமூமாக இருந்து இமாம்களின் உரைகளை கேட்கிற நசீபை பெற்று இங்கே வர முடிந்தது. நான் இன்றைக்கு உங்களுக்கு முன்னால் உரையாற்றும் வாய்ப்பையும் அல்லாஹ் கொடுக்கிறான். காலத்தை அவன் சுழற்றுகிறான். காலத்தில் மனிதர்களையும் அவனே அவ்வப்போது பல சூழல்களில் அமரச் செய்கிறான். ஒரே சூழலில் எல்லோரையும் வைப்பதில்லை, வைப்பது அவன் நடைமுறையும் இல்லை. ஒரே நிலையில் மனிதர்கள் வாழ்வதில்லை, அவன் வாழ வைப்பதும் இல்லை. மாற்றி மனிதர்களை வாழச் செய்வதுண்டு. எல்லா காலத்திலும் நான் எப்படி மாற்றினாலும் நீ சரியாக இருக்க வேண்டும் என்றான். காலத்தை குறை சொல்லாதீர்கள் என்கிறார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்? காலம் நான் என்றான் அல்லாஹ். வானத்தஹர், நான் காலம். அந்த காலம் எனக்கு ரொம்ப சோதனையாகி போனது, இந்த காலம் என்னை பாதித்து விட்டது என்று பேசாதீர்கள். காலத்தை குறை சொல்வதால் காலமுடைய என்னை அல்லவா குறை சொல்கிறீர்கள்? காலம் ஒன்றும் செய்யாது, காலத்தை நான் ஆள்கிறேன் என்கிறான். ஆனால் ஒன்றை மட்டும் ரசூல் கேட்கிறார்கள், நல்ல ஞாபகம் வையுங்கள். ஒவ்வொரு மாதமும் பிறையை பார்க்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறையை பார்த்து விட்டு கேட்கிறார்கள், பிறையை கொண்டு காலத்தை துவக்குகிறவனே, அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் அமான். இந்த பிறை இப்போது தோன்றுகிறது, புதியதொரு காலம் எனக்கு துவங்குகிறது. இந்த காலம் எனக்கு நிம்மதியாக இருக்க வேண்டும் ரப்பே. அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. ஒவ்வொரு மாதத்திலும் பிறை பார்க்க சொல்கிறார்கள் பூமான் நபிகள். பிறை துவங்கும் போது கேட்கிறார்கள், அஹில்லஹு அலைனா பில் அம்ன், எங்களுக்கு இந்த பிறை துவங்கட்டும், நிம்மதியை கொண்டு துவங்கட்டும். வாழ்க்கையில் நிம்மதிங்கிறது அல்லாஹ்வுடைய வெகுமதி, நம்ம எல்லாருக்கும் நசீபாக்குவானா. ஒல் அமான், இந்த பிறை நான் பாதுகாப்பு பெற்றதாக இந்த காலம் எனக்கு அமைய வேண்டும். என் வாழ்க்கையில் பாதுகாப்புக்குரிய காலமாக, சங்கடங்களில் இருந்து பாதுகாப்பு வேணும், நோய் நம்பலங்களில் இருந்து பாதுகாப்பு வேணும், கெட்ட முடிவுகளில் இருந்து பாதுகாப்பு வேணும், தீயவர்களின் ஆதிக்கம் மிகைப்பதிலிருந்து பாதுகாப்பு வேணும், நான் முடங்கிவிடாத பாதுகாப்பு வேணும், என் குடும்பத்தில் மிகப்பெரிய இலக்குகளும் இழப்புகளும் வந்துவிடாத பாதுகாப்பு வேணும். பிறை பிறக்கிற போது பிறை பார்த்த பூமான் நபிகள் கேட்கிற அந்த துஆ நமக்கெல்லாம் ஒரு பாடம். அல்லாஹு தாலா பிறந்திருக்கும் ரஜபை அப்படி ஆக்கி வைப்பானாக, பரக்கத்தும் செய்வானாக. ஷஅபானை அப்படி பிறக்கச் செய்வானாக, பரக்கத்தோடு பிறக்கச் செய்வானாக. ரமலானை அடைந்து அருள் பெறச் செய்வானாக. நோன்புக்கும் இரவு வணக்கங்களுக்கும்
தடை வராமல் உடலையும் உள்ளத்தையும் காலத்தையும் பாதுகாப்பானாக. இங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் உன்னை மாற்றி வாழச் செய்யும், இன்பத்தையும் கொடுக்கும் துன்பத்தையும் கொடுக்கும், அது அல்லாஹ்வின் ஏற்பாடு. ஆனால் நீ எப்படி இருக்க வேண்டும் என்ற பாடத்தை நடத்துகிறார்கள். ஒரு இரு பாடங்களை மாத்திரம் இந்த ஜும்மாவின் உரையாக நான் ஆக்கிக் கொள்வேன். முதலிலே ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எளிமையாக நீ வாழ பழகு என்றார்கள். வாழ்க்கை எளிமையாகட்டும். நமக்கு வசதிகள் இருக்கலாம், செல்வாக்குகள் இருக்கலாம், மரியாதைகள் இருக்கலாம், மாண்புகள் இருக்கலாம், வாழ்க்கை தரத்தில் உலகத்தில் அல்லாஹ் நம்மை ஒசர வைத்திருக்கலாம். ஆனால் எளிமை என்பது மகத்தான வாழ்க்கை. அப்படியானால் எளிமையாக பழகு என்கிறார்கள். எல்லோரிடத்திலும் சகஜமாக வாழுங்கள் என்கிறார்கள். சராசரி மனிதர்களில் ஒருவராக இருக்க பழகிவிடுங்கள் என்கிறார்கள். வீட்டில் ஒரு நல்ல கணவனாக அடையாளப்படுத்தப்படுங்கள் என்கிறார்கள். பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல தந்தையாக உங்களை முகவரி காட்டுங்கள் என்கிறார்கள். சமூகத்தில் ஒரு நல்ல சிறந்த மனிதன் என்று பெயர் வாங்குங்கள். இதனால நம்ம மதிப்பு மரியாதை எல்லாம் குறைய போறது இல்லை. நம்ம சமூகத்தில் பெற்றிருக்கிற அந்தஸ்து இன்னும் கொஞ்சம் பலப்படுமே தவிர குறையாது. எளிமை வாழ்க்கையால் அந்தஸ்து குறையாது, அந்தஸ்து கூடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கிற வழிகள் அத்தனையும் என் இமேஜை உயர்த்தும் வழிகள், என் அந்தஸ்தை இன்னும் தக்க வைக்கும் வழிகள். நீ வாழ்க்கை வட்டத்தில் எத்தனை பெரிய மனிதனாக ஆனாலும் நீ எளிமையாக இருந்தால் நிம்மதி பெறுகிறாய். எளிமையாக நீ வாழ்கிற போது யாராவது உன்னை கொஞ்சம் மதிக்காட்டாலும் கூட நீ அதை கண்டுகொள்ள மாட்டாய். அப்படி கண்டுகொள்ளாத காரணத்தினால் உன் மதிப்பு இன்னும் கூடும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மது ரிலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வரலாறை எழுதுகிறார். முழுமையான ஆய்வோடு எழுதுகிறார். அப்படி எழுதும் கட்டத்தில் அவர் சொல்வார், வெளி ஊர்களிலும் வெளிநாட்டிலிருந்தும் நபி பெருமானாரை சந்திக்க வருவார்கள். மக்கா நகரை சுற்றி இருக்கும் பாகங்கள், மதீனாவை சுற்றி இருக்கும் நகரங்கள் மாத்திரம் இல்லை, வெளிநாடுகளில் இருந்தும் சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வருகிறார்கள். சந்திக்க வந்தவங்களுக்கு ஒரு பெரிய குழப்பம் என்ன என்றால், நபிகள் நாயகத்தை கண்டு உரையாட வேண்டும், பழக வேண்டும் என்று அவங்க சபையில நுழைஞ்சிட்டாங்கன்னா நபி பெருமானாரை அங்க இங்க தேடுறாங்க. வலது பக்கமா பார்க்கறாங்க, இடது பக்கமா பார்க்கறாங்க. நபி இல்லையோ என்று எண்ணும் நிலை. கடைசியா கேட்பாங்களா, ஐயுக்கும் முஹம்மத், உங்களில் முஹம்மது யாருப்பான்னு கேட்பாங்க. சஹாபாக்கள் சொல்வாங்க, அண்ணன் இருக்கிறாங்களே அவங்க தான். இப்போது அவருக்கே ஒரு தடுமாற்றம். இவர்கள் வித்தியாசமா ஒண்ணுமே இல்லையே, கோலம் அப்படி இருக்குது, அமருதல் அப்படி இருக்குது. அப்ப எல்லாரில் ஒருவராக இருக்கிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் கூடி ஒரு முடிவெடுத்தார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் அறிந்து கொள்கிறோம், வெளிநாடுகளில் இருந்து வருபவர்கள் உடனே உங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? உங்களுக்கென்று ஒரு ஸ்தானம் வேணும், உங்களுக்கென்று ஒரு சிம்மாசனம் வைக்கிறோம் என்றார்கள். சர்க்காரை ஆலம் சொன்னார்கள், வெளிநாட்டவர் வந்து என்னை இப்படி பார்த்தபோது, அவர் புறப்படும் போது அவர் இதயத்துக்குள்ளே நான் இருக்கிறேன் என்றார். வெளிநாட்டவர் வந்து என்னை இமேஜில் பார்க்கல, எனக்கென்று ஒரு ஸ்தானத்தில் பார்க்கல, உங்களில் ஒருவராக பார்த்தபோது அவர் இதயத்தை என்னுடைய ஸ்தானமாக ஆக்கிக் கொள்கிறார். அங்கே நான் இருக்கும் இடம். சஹாபாக்களுக்கு பதிலே சொல்ல முடியல. வந்தவர்கள் கூட ஒருவர் சொன்னார், 1000 கேள்விக்கணைகளோடு வந்தேன். தெய்வங்களை குறை சொல்கிறீர்களாம், உறவுகளை பிரிக்கிறீர்களாம், வித்தியாசமான ஒரு இறைவனை அடையாளம் காட்டுகிறீர்கள் என்று கேள்விப்பட்டு நான் 1000 கேள்விகளோடு வந்தேன். தங்களை பார்த்தபோது, அமருதலை பார்த்தபோது, இருக்கையை பார்த்தபோது, அடக்கத்தையும் பணிவையும் பார்த்தபோது எனக்கு வழி தெரியவில்லை, யா ரசூலல்லாஹ், கரம் தாருங்கள், கலிமா சொல்கிறேன் என்றார். நான் இந்த சமூகத்திற்கு சொல்வேன்,
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் வாழ்க்கையின் உயரான தரத்திற்கு வழிகாட்டியவர்கள். அவங்க வார்த்தைகளை எல்லாம் ரொம்ப அட்வைஸ் எல்லாம் பண்றது இல்லை, அவங்க வாழ்ந்து காட்டுவது தான் நமது வாழ்க்கை. வஹ்ஃபித் ஜனாஹக லில் முஃமினீன், அல்லாஹ் சொன்னான், நபியே தங்களை சந்திக்க வருகிற மூமின்கள் மாத்திரமல்ல, உலகில் இருக்கும் மூமின்களுக்கு முன்னால் தாங்கள் பணிவாக நடங்கள் என்கிறான். பானபிக்கே பாடமா? பணிவாக நடங்கள் என்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் பாடம் படித்து கொடுப்பது நபி அவர்களுக்கு அல்ல, அவர்களை நிறுத்தி நமக்கு கற்றுக் கொடுக்கிறான். சஹாபி பெருமக்கள் அந்த பாடத்தை பெற்றுக் கொண்டார்கள். நாட்டினுடைய ஏக ஜனாதிபதியாக அறிவிக்கப்படுகிறார் உஸ்மானுல் கனி. வெளிநாட்டு தூதர்கள் குழு ஒன்று அவர்களை பார்க்க வந்த போது ஜனாதிபதி கண்டு அரண்மனை எங்கே என்று கேட்கிறார்கள். ஜனாதிபதி அரண்மனையெல்லாம் அங்கே ஒன்றும் இல்லை, இப்போ அவங்களை எங்கே போய் பார்க்கலாம்? இந்த நேரம் காலையில் 11 மணி, இது கைலூலாவுடைய நேரம், தூங்குற நேரம், அவங்க பள்ளிவாசலில் போய் பாருங்க என்றார்கள். பள்ளிவாசலுக்கு வந்து பார்த்தால் பள்ளிவாசலில் ஒரு ஓரத்தில் பாயும் இல்லை, படுக்கையும் இல்லை, தரையில் படுத்து தூங்குகிறார் நாட்டின் ஜனாதிபதி உஸ்மான் இப்னு அஃபான். உமர் இப்னு கத்தாபின் வாழ்க்கையிலும் இந்த வரலாறு உண்டு. உஸ்மான் இப்னு அஃபான் ஒரு மிகப்பெரிய ஜனாதிபதி. பள்ளிவாசலில் ஓரப்பகுதியில் பாய் இல்லாமல், படுக்கை இல்லாமல் மண்தரையில் படுத்திருக்கிறார். அவர் படித்த பாடம் பாசறை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் வாழ்க்கை உயர்வதற்கும் ஆயிரம் இதயங்களில் நான் இடம் பிடிப்பதற்கும் எல்லாவற்றுக்கும் மேலால் அல்லாவின் பார்வையில் உயர்வதற்கும் சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த பாடம் மன் தவாலஅ ரஃபாஹுல்லாஹ். நீ ஒரு பெரிய அளவில் உயர வேண்டுமா, அல்லாஹ் உன்னை உயர்த்த வேண்டுமா, சமூக அந்தஸ்து கிடைக்க வேண்டுமா, வாழ்வில் தரம் உயர வேண்டுமா, பொருளாதாரத்தில் மேம்பட வேண்டுமா, சமூகத்தால் மதிக்கப்பட வேண்டுமா, நீ உன்னுடைய வாழ்க்கையை எளிமையாக ஆக்கிக்கொள் என்றார்கள் நபிகள் நாயகம். மன் தவாலஅ, யார் தன்னை எளிமையாக்கி கொண்டானோ, அடக்கம் வாழ பழகிவிட்டானோ, அவனின் இமேஜை அல்லாஹ் உயர்த்தி விடுவான். ஹதீஸை இமாம் புகாரி அறிவிக்கிறார். எனவே இந்த உலகம் நமக்கு ஒரு பெரிய எதிர்காலத்தை தீர்மானிக்கிற வாய்ப்பு இது. ஒரு அடக்கம் நிறைந்த வாழ்க்கைக்கு நாம் தயாராக வேண்டும். குடும்பத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், சமூகத்தில் அங்கீகாரம் கிடைக்கும், மனித இதயங்களில் இடம் கிடைக்கும். அந்த வாழ்க்கை தான் மிக அழகான வாழ்க்கை. நம்ம மனசெல்லாம் ரொம்ப சங்கடம்லாம் படாது. சில இடத்துல நம்மளை கண்டுகொள்ளாமல் இருந்துட்டா கூட நம்ம அவங்களோட போய் சகஜமாக மாறி விடுவோம். இன்னைக்கெல்லாம் என்னை ஏன் கூப்பிடல, எனக்கு ஏன் ரெஸ்பான்ஸ் இல்லை, மனைவிட்ட சண்டை போடுறார், உங்கள் வீட்டில் என்ன ஒழுங்காக அழைக்கல, உங்கள் தம்பிக்கு கல்யாணத்துக்கு எனக்கு கொடுக்குற மரியாதையை கொடுக்கல, என்ன மரியாதைன்னா எனக்கு தெரியல, அவர் ஏதோ எதிர்பார்க்கிறார். என் பெருமான் இன்னும் ஒன்றையும் சொன்னார்கள், உலகில் வாழும் போது எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ்ந்து விடுங்கள், உங்களை கொண்டு அல்லாஹ் பல பேர்களின் வாழ்க்கையை உயர்வாக்குவார். நம்ம யார்ட்டையும் எதிர்பார்க்க கூடாது. அடுத்தவங்கள்ட்ட எதிர்பார்ப்பதால் நம்ம கண்ணியம் குறையும். மக்களின் நேசம் வேணும் எனக்கு என்று ஒருவர் கேட்டார். மக்களின் நேசம் வேணும் என்று ஒருவர் கேட்டார். நபியிடத்தில் பெருமானார் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வல்யாஸு பிமா ஃபி ஐதின்னாஸ், மக்களின் கைகளில் இருப்பதில் ஆசைப்படாதே, மக்களால் நேசிக்கப்படுவாய். மக்களிடத்தில் உன் எதிர்பார்ப்பை காட்டாதே. அவங்ககிட்ட போய் எனக்கு ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு நீ சொன்னேன்னா இன்னைக்கு மதிப்பு இருக்கும், நாளைக்கு உன்னை கண்டா ஒதுங்கி போவாங்க. ஆயிரம் வாய்ப்புகள் உனக்கு கிடைக்க பெறாவிட்டாலும், ஆயிரம் தேவைகள் இருந்தாலும், தேவைகள் உனக்கு இருப்பதை மக்களிடத்தில் காட்டாதீர், மக்களின் கண்ணியம் உனக்கு கிடைக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால குடும்பத்தில் போய் எனக்கு ஏன் இந்த மதிக்கலை, என்னை ஏன் கூப்பிடலை, எனக்கே ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படியெல்லாம் மனைவிட்ட பேசி அவங்கள சங்கடப்படுத்துறதை விட, கூப்பிடாத இடத்துல மனைவிக்காக போயிட்டோம் வைங்க, அந்த வீட்டில் இருக்கிற கண்ணியம் மிகப்பெரியதாக இருக்கும். ஒரு செய்தி சொன்னா பொருத்தமாக இருக்கும். எங்கள் பள்ளியின் இமாமன் பணியை தொடர்ந்த போது ரொம்ப நெருக்கமான ஒருவர், அவர் பெரிய விருந்து வைக்கிறார், எல்லாரையும் அழைச்சிருக்கிறார், என்னை கூப்பிட மறந்துட்டார். லுஹருக்கு நான் பள்ளிக்கு வர்றேன், வந்தபோது அவருக்கு ஒன்றும் ஓடலை, வேகமாக வந்தார், கையை பிடிச்சார், ஹசரத் நீ மதியம் நம்ம வீட்டில் சாப்பிடணும், அல்லாஹ்க்கா மன்னிச்சுக்கிறணும், உங்களை நான் மிஸ் பண்ணிட்டேன்னார். நான் சொன்னேன், நான் உங்களை மிஸ் பண்ணவே மாட்டேன், வந்துடுறேன்னு. அவருக்கு தெரியும் நான் எங்கேயும் சாப்பிட போகிறது இல்லை.
அதிகமான விருந்தை முதவே சொல்லிவிடும், வர்றது இல்லை, வாய்ப்பு இல்லைன்னு சொல்லுவேன். ரொம்ப நிர்பந்தம்லாம் மட்டும்தான் போகிறது. அவர் பார்த்தாரு, எங்கேயுமே போக மாட்டாங்க, வரேன்ட்டாங்களா, அவங்க வீட்டுக்கு போனோம், சாப்பிட்டோம். இன்னைக்கும் அவர் ஹயாத்தா இருக்கிறார். அவர் சொல்வார், ஹசரத் என் ஹயாத்தில் அதை மறக்க மாட்டேன் என்றார். அன்னைக்கு நீங்கள் வந்தீங்க பாருங்க, மறக்க மாட்டேன். எனக்கு அழைப்பு இல்லை, அன்னைக்கு லுகரில் வந்து கூப்பிடுறார், போகிறேன். அதனால ஒன்று நம்ம கண்ணியம் குறைஞ்சிச்சான்னா 1000 மடங்கு கூடி இருக்குது. மக்களிடத்தில் கண்ணியத்தை கேட்டு பெறாதீர்கள். கண்ணியம் என்பது கொடுத்து பெற வேண்டும். எனவே கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மண்ணில் நான் உயர்வதற்கும் ஜொலிப்பதற்கும், இன்னொரு பக்கம் இமேஜை கூட்டிக் கொள்வதற்கும் சொன்ன வழி எளிமையாக வாழுங்கள், பிறரை மதித்து வாழுங்கள், பிறரிடத்தில் தேவையை ஆக்காதீர்கள் என்றார்கள். இரண்டாவது ஒரு அம்சத்தை இங்கே சொல்ல வேண்டும். இந்த வாழ்க்கையில் 1000 சங்கடங்கள் எல்லாம் வந்து போகத்தான் செய்யும். அப்படியே இருக்காது. நம்ம கரெக்டாக தொழுகிறோம், நோம்பெல்லாம் வைக்கிறோம், நமக்கு எதுக்கு கஷ்டம் அப்படிலாம் நினைக்கூடாது. கஷ்டம் வரும், சங்கடம் வரும். சர்க்காரை ஆளும் சொன்னாங்க, அந்த சங்கடத்தை எல்லாம் நீ கருப்பான பகுதி, அதை வெளிச்சமாக்கி விடு என்றார்கள். சாபாக்களுக்கு புரியல, சங்கடங்களை எப்படி வெளிச்சமாக்குறது? வாழ்க்கையில் நோய் வரும், அந்த நோய் இருண்ட பகுதி. பொருளாதாரம் திடீரென்று வீழ்ச்சி பெறும், இருண்ட பகுதி. செழுமையான வாழ்க்கை கொஞ்சம் குறையும். வாழ்க்கையில் அப்பப்போ கஷ்டம், நோய், நொடி, பிரச்சனை, அதை இருண்ட காலம் வெளிச்சமாக்கு. எப்படி என்றார்கள்? அஸ்ஸபுருதியா, அப்போது நீ பொறுமையாக வாழ்ந்து விடு, பொறுமைதான் அந்த இருட்டுக்கு வெளிச்சம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொறுமைக்கு பெருமானார் சொன்ன பதில் என்ன? தியா, அது வெளிச்சம் என்கிறார்கள். அன்பர்களே, அல்லாமா ஷிப்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மாரஸ்தானிலே சிறைபிடிக்கப்பட்டார். மாரஸ்தான் சிறைச்சாலையிலே ஷிப்லி, அவங்கள பின்பற்றுகிற முரீதுகள் 10,000, இறைஞானம் பெற்றவர். எல்லாருத்தையும் பெரிய கூட்டம் அவரை சந்திக்க வர்றாங்க. சிறைச்சாலைக்குள்ளே இமாம் ஷிப்லி இருக்கிறார். நான் உரிய நேரத்தில் முடிச்சிடுறேன். ஷிப்லி இருக்கிறார் சிறைச்சாலையில். பெரும் கூட்டம் சந்திக்க வர்றாங்க. அவங்க முன்னதாகவே சின்ன சின்ன கற்களை கையில் வச்சுக்கிட்டாங்க. வந்து சிறைச்சாலை உள்ள நுழைஞ்ச போது அவங்க சீடர்கள் மீது கல்லை எறிகிறாங்க. ஒருவர் மாற்றி ஒருவர் மீது கல்லை, மாபெரிய மாமேதை ஷிப்லி எறிந்த போது வந்தவங்களெல்லாம் செதறி ஓடுறாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியவில்லையே. மிகப்பெரிய மகான், அல்லாஹ்வின் நேசர், சந்திக்க வந்தபோது வரவேற்க வேண்டுமா? கல்லால் அடித்து விரட்டுகிறார்களே என்று ஓடுகிறார்கள். அப்போது கல்லை கீழே போட்டுட்டு எல்லாத்தையும் உள்ள வாங்கன்னு கூப்பிட்டாங்க. கூப்பிட்ட சொன்னாங்க, நீங்கள் யார்? என் மீது எப்படி, உங்க மேல நாங்கள் உயிரே வச்சிருக்கிறோம், உங்களை அவ்வளவு பெரிய இடத்துல வச்சு பார்க்கிறோம், என் மீது எல்லா வகையிலும் உயிர் வச்சிருக்கீங்க, அன்பு வச்சிருக்கிறீங்க, நெருக்கம் வச்சுக்கிறீங்க. நான் ஒரு சின்ன கல்லை தூக்கி போட்ட உடனே ஓட ஆரம்பிக்கிறீங்களே, இது உண்மையிலேயே அன்பா என்று கேட்டார்கள். அசந்து போயிட்டாங்க எல்லாரும். அதே போலதான் என் மீது மிகப்பெரிய அன்பு வைத்தான் அல்லாஹ். என்னை சிறையில் தங்க வைத்தான். நான் அவன் தங்க வைத்த போது சிரித்த முகத்தோடு ஏற்றுக்கொண்டேன். நான் போட்ட கல்லை தாங்காமல் ஓடுகிறீர்கள், இதுவா அன்பு? இறைவனுக்கு முன்னால் உண்மை அன்பு இருக்கிறதா? அவன் சின்ன சின்ன கஷ்டங்களை கொடுப்பான். அந்த கஷ்டம் என்பது உங்களை இழிவாக்குவதற்கல்ல, உங்களை இன்னும் பண்படுத்துவதற்கு என்றார் இமாம் ஷிப்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. எனவே வாழ்க்கையில் சோதனைகளும் கஷ்டங்களும் வரும்போது நமக்கு இருக்கக்கூடிய தகுதிகளை வளர்ப்பதற்கும் உயர்த்துவதற்கும், இன்னொரு செய்தி ரசூல் சொன்னார்கள், உன் பாவத்தை மன்னிப்பதற்கும். அந்த இடம் அல்லாஹ் விட்டும் நம்மை தூரமாக்கி விடக்கூடாது. கஷ்டத்தின் போது உடைந்து விடாதீர்கள், நொறுங்கி விடாதீர்கள், பள்ளிவாசலை விட்டும் தூரமாகி விடாதீர்கள். கஷ்டத்தை தாங்க முடியாம ஏதாவது வார்த்தைகளை சொல்லி அல்லாஹ்வின் புனிதத்துவத்திலே குறை கண்டு விடாதீர்கள் என்றும் ஞாபகப்படுத்தி நிறைவுபடுத்துவேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களில் ஒருவருக்கு சுகம் இல்லைன்னு சொன்னா டாக்டர்கிட்ட போறதை 2ஆவதாக வையுங்கள். குடும்பத்தில் ஒருத்தருக்கு சுகம் இல்லை, மருத்துவமனைக்கு போங்க, மருத்துவம் செய்யணும். 2வது, முதல்ல என்ன செய்யணும்? தாவு மரதாக்கும் பிஸ்ஸதகா, உங்களில் நோயாளிகளுக்கு முதலில் தர்மம் கொடுத்து சிகிச்சை செய்யுங்கள். எங்க இருக்குது சிகிச்சை? முதல்ல ஒரு முசாபரை கூப்பிட்டு உங்க வீட்டில் வச்சு சோத்தை கொடு, ஒரு கஷ்டப்பட்டவனுக்கு உதவி செய்திரு, அப்புறம் டாக்டர்கிட்ட போ. அந்த மருத்துவம் கரெக்டா இருக்கும். என்ன நோயோ அந்த நோய் கண்டுபிடிக்கப்பட்டு மருத்துவம் நடக்கும். மருத்துவம் ஷிஃபாவை அளிக்கும். மருத்துவத்திற்கு டாக்டர்களை காணுவதற்கு முன்பு அல்லாஹ் கொடுத்த நோய், நீ 4 பேரின் சந்தோஷத்தை பெறு, 4 பேருக்கு உதவி செய், நோயாளிகளுக்கு ஷிஃபா.
மருந்தை கொண்டு என்பது இரண்டாவது, சதகாவை கொண்டு முதன்மையானது என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ். பனி இஸ்ராயீல்ல ஒரு கடுமையான பஞ்சம் ஏற்பட்ட செய்தியை வரலாற்றின் ஆழமான செய்தியாளர்கள் எழுதுவாங்க. ஒரு அம்மா கடைசியா ஒரு துண்டு ரொட்டி துண்டை வாயில வச்சாங்களாம். வாசல்ல ஒருத்தர் நின்று அல்லாவுக்காக கேட்குறேன் பசிக்குதுமான்னாங்க. அவர் அந்த துண்டை வாயில வச்சதை எடுத்து அவர் கையில கொடுத்துட்டார். அந்த அம்மா வாயிலிருந்து எடுத்து அவர் கையில கொடுத்துட்டார். அந்த முசாபர் வாங்கிட்டு அல்லாஹ் உங்களை பாதுகாக்கட்டுன்னு போயிட்டார். அடுத்த ஒரு சில நிமிடத்தில் அம்மா வெளியில போயிட்டு வந்தாங்க. அவங்களுடைய சின்ன குழந்தைய ஒரு ஓநாய் தூக்கிட்டு போயிட்டு. பசி காலம், பஞ்சகாலம். அப்போ நமக்கு இருக்கிற பசியை விட அதுக்கு அதிக பசி. ஓநாயின் கையிலே மாட்டிக்கொண்ட பிள்ளை, இந்த அம்மா ஓடி வருது. என் பிள்ளை என் பிள்ளை என்று கண்ணுக்கு தெரியும் வரையிலும் மகிழ்ச்சி இருந்தது. எங்கனையாவது ஓநாய் கீழே போட்டுரும். ஓநாய் சோருக்கு பின்னாலே மறைய பயந்து போய் நடுங்கி கண்ணீரோடு வானத்தை பார்க்க, அப்போது பக்கத்தில் ஒருவர் வந்து நின்றார். குழந்தையை கையில் வைத்திருக்கிறார். அவர் கேட்டார், நான் முடிக்கிறேன். அவர் கேட்டார், அர்ரவீதி லுக்குமத்தன் பி லுக்குமா, உன் வாய்க்கு போன ஒரு கவள உணவை எடுத்து உன் பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய உணவல்ல, குடும்பத்துக்கு கொடுக்கல, வாய்க்கு போன கவலத்தை எடுத்து அல்லாவுக்காக கேட்டு பசித்தவருக்கு நீ கொடுத்தாய் அல்லவா, அதற்கு பகரம் நாய் வாய்க்கு போன உன் பிள்ளையை அல்லாஹ் எடுத்து உன் கையில் தந்தான், திருப்தியா என்று கேட்டார். உன் வாய்க்கு போன உணவை எடுத்து யாசகருக்கு கொடுத்தா இல்லையா, அதற்கு பகரம் அந்த குழந்தையை நாயின் வாயிலிருந்து வாங்கி உன் கையில் அல்லாஹ் கொடுக்கிறான். அர்ரவீதி, பொருத்தம் தானா என்று கேட்டார். இந்த வரலாறு 1000 பாடத்தை தருகிறது. எனவே கொடுப்பதாலும் அல்லாஹ்வின் பேரருள் கிடைக்கிறது, இழப்புகள் நீங்குகிறது, நோய்கள் குணமாகிறது. வாழ்வோம், அல்லாஹுவை திருப்திப்படுத்தி வாழ்வோம், ரசூலின் வழி நின்று வாழ்வோம். இந்த உலகம் நமக்கு தரப்பட்ட ஒரு பெரிய வாய்ப்பு. இது அழகாக ஆக்குவோம். யாரையும் குறை காணாது, யாரிடத்திலும் பெரிய அளவில் எதிர்பார்ப்பை காட்டாது. நம்ம இமேஜை உயரணும் நம்ம ஆசைப்படக்கூடாது. நம்ம சகஜமாக வாழ்வோம். அல்லாஹ் உயர்த்தி கொண்டே இருப்பான் என்று சோபனம் சொல்லி அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொள்வானாக. ஹயாத்து வரையிலும் முடக்கம் இல்லாமல் வாழச் செய்வானாக. விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக. ஓடும் இரத்தத்திலும் அவன் அன்பு கலந்து ஓடச் செய்வானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக. நம்முடைய பிள்ளைகளின் கல்வியிலும் ஈமானிலும் அமலிலும் ரிசுகிலும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. நம்முடைய பிள்ளைகளுக்கு உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவானாக. குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக. கணவன் மனைவிக்கு இடையே சந்தோஷங்களை ஏற்படுத்துவானாக. நீண்ட நெடிய நாட்கள், நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. ஹயாத் வரையிலும் நம்மையும் நமது குடும்பத்தையும் ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்து பாதுகாப்பானா, அதன் செலவு சிரமங்களிலிருந்து பாதுகாப்பானா, நம் மீது அன்பு காட்டுபவர்களை நம்மை ஆளச் செய்வானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக.